ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மீன் பேக்கர் ஃப்ரை தான். அது எப்படி செய்யலாம் நம்ம ஐடியாக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இது நல்லா நான்வெஜ்ஜு சுவையோடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 100 கிராம் மீன் பேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா வெந்ததுக்கப்புறம் புளிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் சோம்பு, 2 பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய தக்காளி நான் எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ பாருங்கள், நம்ம என்னென்ன மசால் சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் சிக்கன் 65 பொடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க அந்த மீன் பேக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. மீன் பேக்கர் ரெடி ஆகிடுச்சு. மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு